வெல்கம் டு சோடா டி ஷோ. இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஏகப்பட்ட படங்கள் வந்துருது. சில படம்லாம் தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. நல்ல படம், நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய படம்லாம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. தியேட்டர்ல பார்த்த படமும் ஓடிடி ஓடி வந்ததுனால ஏகப்பட்ட படங்கள் லிஸ்ட் இருக்குதுப்பா. சோ மொத்தமா 6 படம் பார்க்க போறோம். 6மே உட்காந்து பெருசா பேச போறதுல ஆல்ரெடி அதுல ஒரு 2 படம் முன்னாடியே பேசிட்டேன். அதனால அதெல்லாம் வந்திருக்குதுப்பா அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணி விட்டுறேன். சோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து நல்ல அனிமேஷன் படம், தமிழ் டப்பிங்லேயே வேணும்னா கார்ஃபீல்ட் மூவி. சூப்பரா இருக்கும், செம்மையா ஊந்து சிரிச்சின்னு இந்த படம் முழுக்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஓப்பனிங்கே கார்ஃபீல்ட் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துரும். கேமராவை பார்த்து நம்ம கிட்ட அப்படியே பேசும். இப்ப பாருங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க நைனா வந்து இதா வந்துடுறா தங்கம்னு சொல்லிட்டு அப்படியே காணாம எஸ் ஆயிட்டா. அப்படி அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சோகமான இல்ல. அப்புறம் இன்னொருத்தர் கிடைச்சதும் அவர் பாசமழைய பொழிய நம்மால் வந்து வீட்டுக்குள்ள ஜாலியா திண்டு தூங்குறது, ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிறது, இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம கார்ஃபீல்டு. காணாம போன அப்பா, விட்டுட்டு போன அப்பா திரும்பியும் வரும்போது கூடவே ஒரு பெரிய பிரச்சனையும் கூட்டிட்டு வரா. அப்படி சோ இந்த பெரிய பிரச்சனையில இருந்து நைனாவும் பையனும் எப்படி தப்பிச்சாங்கன்றதுதான் இந்த மொத்த படமுமே. சோ இந்த படத்துல ஃபன் மோடுக்கு பஞ்சமே கிடையாது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த வில்லி போடுற பிளான் வந்து, டேய் இதெல்லாம் ஒரு பிளானா, இதை வச்சா அடுத்த 1 ஹவருக்கு போகுதுன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க அந்த பிளானுக்குள்ள குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம், அது காதல மாட்டிக்கிற ஹெட்செட், இப்படி ஏகப்பட்ட குட்டி கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா. சோ அதெல்லாம் செம்ம ஃபன் மோடா இருந்துச்சு. பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். அது இல்லாம இந்த ஹீரோ கேரக்டர் கார்ஃபீல்டு கூட நம்ம ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளால ஜாலியா திண்டு தூங்குறது, அதை விட முக்கியமா பில்டப் கொடுத்து அதுக்கப்புறம் பல்ப் வாங்குறது. எனக்கு தெரியாதா, எனக்கே அட்வைஸ் கொடுக்குறியா, நானா இப்பேற்பட்ட ஆளு இப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து கடைசி பல்ப் வாங்குறது. ஒரு விஷயம் தெரியலனாலும் அதை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறது. இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் செம்மையா ஸ்கோர் பண்ணுவோம். அப்படி அது இல்லாம இந்த வில்லி கூட அடியாளர் 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிளைமேக்ஸ்ல திருந்துற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குட்டிஸ்க்காக ஆட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி இந்த அப்பா கேரக்டருக்கும் பையன் கேரக்டருக்கும் நடக்கிற சண்டை, அது வந்து நம்ம கவுண்ட் பண்ணி செந்திலு, டே தகப்பா என்கிட்ட நீ மாட்டின செத்த நீ, அந்த காம்போ மாதிரியே இதுல இருக்கும். இதுல கார்ஃபீல்டுக்கு அல்லகை கேரக்டர் ஒண்ணு இருக்கும். ஏய் நீயே வீட்டுக்கு பெட்டு, இதுல உனக்கு எடுபடி ஒருத்தனான்ற மாதிரி அந்த கேரக்டர் ஒரு வேலை வாங்குற விதமா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட குட்டி விஷயங்கள் செம்மையாவே இருந்துச்சு. கான்செப்டா பார்த்தா ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா அடுத்து நடக்கும், எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் தமிழ் டப்பிங்ல குட்டீஸ்க்கு செம்மையா என்ஜாய் பண்ணக்கூடிய படம், நாமளுமே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய, நிறைய இடங்கள் குபீர் சிரிப்பு வரக்கூடிய ஒரு ஜாலியான படம். இந்த படத்தை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் வந்து ஹிட் லிஸ்ட் படம். அந்த படமும் ஓடிடிக்கு வந்துருச்சு. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து இதை பாருங்க சார், எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது சார், கோழியை நீங்க கொல்றீங்க, ஆட்டை நீங்க கொல்றீங்க, அதெல்லாம் வேணாம் சார், அந்த வாழ்க்கையை முறையே நமக்கு வேணான்ற மாதிரியே இருக்கிற ஆளு. இப்ப திடீர்னு ஒரு போன் கால் வந்து, தப்பறா உங்க அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்திட்டேன், இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சனா உங்க அம்மாவையும் தங்கச்சியும் உயிரோட காப்பாத்தலாம், இல்லனா நான் செம்ம டென்ஷன் ஆனு வச்சுக்கீங்க, 2 பேரும் போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்க நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பல. ஆனா அவங்க கொடூரமா செய்யற விஷயங்கள்லாம் பார்த்து, நான் என்ன வேணாலும் பண்றேன்டா, நான் ஒரு ஆடு கோழி கூட கொல்லக்கூடாது நடப்பேன்டா, என்னைய ஒரு கொலகாரனா மாத்திட்டியடான்ற மாதிரியே. ஏன் இந்த மாஸ்க் போட்ட மர்ம மனிதன் நம்ம ஹீரோவை பிடிச்சு டார்ச்சர் பண்றான், ஹீரோ கிட்ட அப்படி என்னதான்டா இவன் வேலை வாங்க போறான் இப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக். சரத்குமார் வந்து டேய் அவனை பிடிச்சே திருவண்டான்ற மாதிரி நமக்கே டிமிக் கொடுக்குறான். நானு அவர் ஒரு பக்கம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னென்ன வழியில அந்த மாஸ்க் போட்ட மண்டையனை பிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். சோ இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ன்றதை விட கொஞ்சம் இங்கே போர் அடிக்காம பரபரப்பாக அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பட் அந்த ட்விஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ், நீங்க கொரியன் படங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பாக்குற ஆள்னா கண்டுபிடிச்சிட்டோம்பா. அது இல்லாம அந்த ட்விஸ்டுக்கு நீங்க லாஜிக்கா இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க பாரு கடைசியில அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த கொஞ்சம் அந்த கொரியன் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெஸ் பண்றீங்க. அப்புறம் இப்படிதான்ப்பா முடிப்பாங்க, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, அப்ப அதை வந்து இப்படிதான் கனெக்ட் பண்ணி முடிப்பாங்கன்னு லாஜிக்கலான ஆன்சரை நீ யோசிச்சு வைங்க. கிளைமேக்ஸ்ல அது மேட்ச் ஆயிடும். சோ கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கக்கூடிய ட்விஸ்ட் தான், அது நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா எனக்கு தான் ட்விஸ்ட் தெரியுமே, சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரல. சரி ஒரு முடியே போச்சுன்ற மாதிரி எனக்கு அந்த சென்டிமெண்ட் ஏரியா, பிளாஷ்பேக்ல ஒரு குட்டி சென்டிமெண்ட் ஏரியா வரும், அது மட்டும் கொஞ்சம் இழுத்தா மாதிரி ஃபீல் வந்துச்சே தவிர, மற்றபடி இவங்க டக்குன்னு ஃபைட்டு, டக்குன்னு அடுத்த ஆளை பாக்குறது, டக்குன்னு அவன் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு ஓகே ஆவரேஜ் படம். பட் ட்விஸ்டே எனக்கு அதுவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பொதுவா அந்த ட்விஸ்டை கெஸ் பண்ணிட்டீங்க, இதுதான்ப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் ஓகே, மொக்க படத்துல வந்து நான் மாட்டிக்கல, சரி அப்படியே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு ஆவரேஜ் படம் தான், ட்ரை பண்ணி வேணா பாருங்க, ஃபேமிலியாவே இந்த படத்தை பார்க்கலாம். 3வது படம் வருவோம், மைதான் படம். அந்த படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். செம்ம மோட்டிவேஷனான படம். அந்த படம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்குது. சோ அந்த டைம்ல தமிழ் டப்பிங் இல்லாம நான் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு டென்ஷனா இருந்தீங்கன்னா இப்ப அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ரியல் ஃபுட்பால் டீம் கோச்சா இருந்தவர், அவரு எப்படி ஒரு டீமை செலக்ட் பண்ணி நம்ம இந்தியாவை வின் பண்ண வச்சாருன்றதுதான் இந்த படம்.
அண்ட் அது கடைசியில உண்மையான அந்த ஆட்களையும் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு சம்பவத்தை யாராலுமே செய்ய முடியலன்றது ஆச்சரியமாவும் சோகமாவும் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், அதுல அவர் டீம் கிட்ட பேசுவாரு, இத பாருங்க, என்ன நீங்க மொத்தமா எல்லாரையும் செலக்ட் பண்ண விடுங்க, உங்களுக்கு பிடிச்சவனா உங்களுக்கு வேண்டியவனா என் டீம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்தியமா ஜெயிக்காது இந்தியா. என் இஷ்டத்துக்கு நீங்க விட்டீங்கன்னா நான் பக்கா திறமசாலியை மட்டும் டீம்ல செலக்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஜய் தேவ்கன் கேரக்டர் பண்ணதா இருக்கட்டும். அது இல்லாம சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு, ஏன்டா மோட்டிவேஷன் ஸ்டோரியில இதெல்லாம் தேவையா அப்படின்னு டவுட் வரும். பட் அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல சரியான ஒரு ஆன்சரையும் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை டீல் பண்ணதா இருக்கட்டும். அதை விட இந்த ஃபுட்பால் மேட்சை காட்டுவானுங்க, டே அதெல்லாம் மிரண்டு விட்டுருவீங்க. ஃபுட்பால் பார்க்காத எனக்கெல்லாமே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பா மெயின்டைன் பண்ணுதுன்னா, ஃபுட்பால் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம்லாம் செம்மையா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நல்ல மோட்டிவேஷன் படம். உண்மை சம்பவமும் கூட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் டப்பிங்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து 4வது வந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ அந்த படத்துடைய நம்ம பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரையாலஜி பார்த்திருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தாண்டி இது ஒரு புது ட்ரையாலஜி. பட் அதை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் அந்த சீசர் கேரக்டர்லாம் நமக்கு ஸ்ட்ராங்கா புரியும். ஸோ சீசர் சொன்ன விஷயங்களை இங்க தப்பா போகுது, புது வில்லன் வந்து வேற மாதிரி அதை கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இதுல போவோம். பட் அந்த ட்ரையாலஜி பார்த்தவங்களுக்கு இனிமே கொஞ்சம் கனெக்டா இருக்கும். ஸோ இது வந்து புது ட்ரையாலஜிப்பா, இதுல சீசர் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்க கூடாது. இப்பதான் ஆரம்பிக்குது இந்த ட்ரையாலஜி. ஸோ இது பொறுமையா பில்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த படமும் நீங்க முடிஞ்சா நான் தேட்டர்லயே மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னாக்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மகாராஜா படம். நம்ம தேட்டர்லயே பார்த்து செலுத்து போய் சில்லறையை விட்டு விஜய் சேதுபதி 50 படமா வந்து ஆஹா எப்பா விஜய் சேதுபதிக்கு ஒரு முதல் 100 கோடி படமா மாறி நல்ல விஷயமா இந்த படம் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ அந்த படம் ஓடிடிக்கு வந்து விட்டது. ஸோ வீட்டில் நான் வந்து தேட்டர்ல ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் தேட்டர்லையும் பார்த்துருந்தேன். நான் வந்து எனக்கு அந்த சிங்கம் புலி சீனை மட்டும் நான் திரும்பி ரிப்பீட் மோட்ல பார்க்கணுன்றதுக்காகவே திரும்பி ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன். அந்த சீக்வன்ஸ் நம்ம நட்டி சிங்கம் புலி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அந்த ஒரு சீன்லாம் செம்ம செலுத்து போய் சில்லறை விடுற சீனு. ஸோ சில பிடிச்ச சீன்ஸ்லாம் நான் திரும்பி பார்க்கணுன்றதுக்காக ஓடிடியில் ட்ரை பண்ணேன். ஸோ அது மாதிரி நீங்களும் நான் ஓடிடிக்கு வந்துருச்சுப்பா பார்க்கணும்னா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு பேய் படம். இதை நான் பார்க்கணும் வச்சிருந்தேன், சரி இப்பதான் டைம் கிடைச்சதுன்னு பார்த்து முடிச்சிட்டேன். டெத் விஸ்பரர் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில இங்க ஒரு பேய மரத்து பக்கத்துல பாத்துடுறாங்க. ஆத்தடி இது ஏதோ உருவம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கண்ணில் பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அதே கிராமத்துல ஒருத்தி இறந்திருக்கா. சோ அது அவளுமே மர்மமான முறையில இறந்திருப்பா, ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இவங்களுக்கு இந்த பேய் உருவம் கண்ணில் பட்டதுனால இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த பேய் கிட்ட இருந்து, பேயை விட ஐயோ அது என்னடா அது அப்படிங்கிற அதுக்கான ஒரு பிளாஷ்பேக், அதை தாண்டி அந்த பிரச்சனை கிட்ட இருந்து இவங்க குடும்பம் எப்படி தப்பிச்சுன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பயம் காட்டுற விஷயங்கள் தேவையான அளவுக்கு இருக்குது. அதாவது சில இடங்கள்ல என்னடான்ற மாதிரி, ஏன்னா அந்த இந்தோனேஷியன் பேய் படங்கள்லாம் கொஞ்சம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல நம்ம மிரட்டுவானுங்களா. சோ அப்படிப்பட்ட சில தேவையான பயமுறுத்துற சமாச்சாரங்கள் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் கொடூரமான சம்பவங்கள், டேய் என்னடா கொமட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இதுல தூக்கலாவே போட்டிருக்கிறாங்க. ஸோ பயம் தேவையான அளவு மட்டுமே, எக்ஸ்ட்ராவா டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் தான் இருக்கும். அவ்வளோலாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. லைட்டா ரத்தத்தை பார்த்தாலே நல்லா டென்ஷன் ஆகக்கூடிய ஆளுனா இந்த படம் பார்க்கவே போகாதீங்க. எவ்வளவு கொடூரம் கொடுத்தாலும் நான் இன்னும் பத்தாது எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிக்கிற ஆள்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. நல்ல படம் தான். கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணது அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 இது படம் வரதுக்காக நானும் வெயிட் பண்றேன்ப்பா. இதுவும் ஒரு ஓகேவான படம் தான். இது இல்லாம இன்னும் சில படங்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு காலைல அந்த வீடியோவும் இறக்கப்படும். ஸோ இதுல நீங்க எத்தனை படங்கள்லாம் பார்த்துட்டீங்க, இல்ல இந்த வீக்கெண்டுக்கு இன்னொரு படங்கள்லாம் வச்சிருக்கிறேன்ற அந்த லிஸ்ட் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம சோழ பிடிச்ச நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.